அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 3 வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை முதல்ல சேர்த்துறேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் மாறி வந்தால் போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் வதங்கினா போதும். பாருங்க, ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இப்போ இதில் சேர்த்துறேன். இந்த எண்ணெயிலே தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்தனால அடி பிடிச்சிரும், கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். ஏன்னா அந்த மசாலா தக்காளி எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லை போன் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். போனோடையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இது வேகலாம் வைக்கல, அப்படியே உரிச்சோன்னு ஸ்ட்ரைட்டாக இதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கன், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா வெந்து வரணும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோலே 1/2 டம்ளர் தண்ணி அதுவே போதும். திரும்ப தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பார்த்தீங்களா, அந்த சிக்கன்லேயும் பட்டாணிலையுமே எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வேணாம், லோலையும் வேணாம். இன்னொரு 3 நிமிஷம் இப்படி மூடி இருக்கட்டும். இப்போ மறுபடியும் திறந்து காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பாருங்க, பார்த்தீங்களா, தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. ரொம்ப கொஞ்சமாக தான் அந்த கிரேவி மாதிரி இருக்கு. இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிடுறேன். இன்னொரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்க, ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு எடுத்துட்டேன்னா நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, தோசை, பூரி இல்லை சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.